அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தமிழகத்தில் இந்த கூட்டணி ஆட்சி அமைவது சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றிய அந்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு அரங்கத்தில் இருந்து இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், இப்ப தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய வேளையில இந்த கட்சிகள் எல்லாம் சொல்லக்கூடிய முக்கிய கருத்துகள் என்ன? கிட்டத்தட்ட திமுகவின் கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்னு எடுத்துக்கலாமா? கட்சிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்ன? அகிலா, தமிழகத்தில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் தற்போது கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அது அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் திமுக கூட்டணியாக இருந்தாலும் இரண்டு தரப்பிலும் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் மிக சப்தமாக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். முதல்ல இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்ன? ஒற்றை கட்சி ஆட்சியாக இருந்தாலும் கூட அந்த கட்சியோடு பல கட்சிகள் கூட்டணி வைக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் 60க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது. எந்த ஒரு இரண்டு கட்சியும் ஒரே கொள்கைகளை கொண்டது கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்கிறது. கொள்கைகள் வேறுபட்டாலும் தேர்தல் நேரத்தில் சிறு சமரசத்தை செய்து கொண்டு ஓரணியில் இணைந்து அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். அப்படி தேர்தலை சந்தித்து வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சி அமைக்கும் போது தமிழ்நாட்டில் கடந்த 70 ஆண்டு காலமாக தொடர்ந்து அதிமுக அல்லது திமுக இரண்டு கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி அமைத்து வருகின்றன. அதற்கு முன்பு காங்கிரஸ் இருந்த போதும் கூட கூட்டணி கட்சிக்கு அவர்கள் பங்கு கொடுக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. குறிப்பாக 1967 திமுக தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி அமைத்தது. அப்படி ஆட்சி அமைத்தாலும் கூட அங்கு ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சியினுடைய தயவோடு தான் துணையோடு தான் ஆட்சி அமைத்தது. அப்போது வெளிப்படையாகவே ராஜாஜி எங்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுங்கள் என்று பேரறிஞர் அண்ணாவிடம் கேள்வி எழுப்பினார். ஆனால் அண்ணா, நாங்கள் ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு தரமாட்டோம், கட்சியிலே கூட்டணி இருந்தீர்கள், அதன் காரணத்தால் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம், நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றீர்கள், ஆனால் அமைச்சரவை என்பது திமுகவிற்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொன்னார்கள். இதே போல தமிழக வரலாற்றில் பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. நாம் அப்படியே மற்ற மாநிலங்கள் மத்திய அரசோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்திய அரசாக தற்போது பாஜக அரசு இருக்கின்றது. தற்போது அந்த மத்திய பாஜக அரசாங்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய நாயுடு அவர்களுடைய கட்சியிலிருந்து ஆந்திரா மாநிலத்திலிருந்து அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்திலிருந்து நிதிஷ்குமார் அவரது கட்சியிலிருந்தும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதும் தமிழகத்திலிருந்தும் இன்னும் பிற மாநிலங்களிலிருந்தும் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் மத்தியில் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த பலர், ஜி.கே. வாசன் உட்பட, அன்புமணி உட்பட திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் மத்தியிலே பங்கு இருந்திருக்கிறார்கள். காரணம் கூட்டணி ஆட்சி என்ற ஒற்றை இலக்கத்தில். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவும் அதிமுகவும் சொல்வது ஒரே குரலாக இருக்கின்றது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்தில் எங்கள் கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும் என்று திடமாக உறுதியாக சொல்கிறார்கள். கடந்த 2006 கூட நாம் எடுத்துக்கொள்வோம். திமுக ஆட்சி அமைத்தது. திமுக பெரும்பான்மை கிடைக்காமல் வெறும் 96 இடங்கள் மட்டும்தான் கிடைத்தது. அன்றைக்கு ஆட்சி அமைக்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியினுடைய தயவோ பாமகவினுடைய தயவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தயவோ தேவை இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 34 இடங்களை பெற்றிருந்தது, பாமக 18 இடங்களை பெற்றிருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்கள் பெற்றிருந்தது. இப்படி அவர்களுடைய தயவின் மூலமாகத்தான் திமுக அன்று ஆட்சியில் 2006 ஆட்சியில் இருந்தது. அதன் காரணமாகத்தான் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக ஆட்சி என்றெல்லாம் கூட விமர்சனத்தை முன்வைத்தார். ஆனாலும் கூட திமுக அப்போது காங்கிரசுக்கோ அல்லது கம்யூனிஸ்டுகளுக்கோ ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கவில்லை. இது வழிநடுக்க பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை விரும்புவதில்லை. சரியோ தவறோ, ஒன்று திமுக இருக்க வேண்டும் அல்லது அதிமுக இருக்க வேண்டும், கூட்டணியாக இங்கு இருப்பதை விரும்பவில்லை என்று உதாரணங்களை பட்டியலிடுகிறார்கள். 1980 திமுகவும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை வெளிப்படையாக முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை. மக்கள் அதிமுகவை தான் வெற்றி பெற வைத்தார்கள் என்று அந்த புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் பழைய கதை. இனி அது போன்ற பழைய கதை ஆகாது. நிச்சயமாக ஆளும் கட்சியாக யார் வந்தாலும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என
திமுகவில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் எழுப்புகிறது, காங்கிரஸ் கட்சியும் கேட்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்கிறார்கள், எங்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு வேண்டும். அப்படியே அதிமுக கூட்டணிக்கு வந்தால் பாஜக மிக சப்தமாக அழுத்தமாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் பாமக கேட்கின்றது. டாக்டர் கிருஷ்ணசாமி மிக தீவிரமாக கேட்டு வருகின்றார். இப்படி இரண்டு தரப்பிலும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும். சரி, ஏன் கூட்டணி ஆட்சி வேணும்? கூட்டணி ஆட்சி அமைவதனால் என்ன நன்மை ஏற்படும், என்ன தீமை ஏற்படும் என்று நாம் பார்க்கும்போது, கூட்டணி ஆட்சி அமைந்தால் அனைத்து தரப்பு மக்களுடைய பங்களிப்பு இடம்பெறும். ஒரு கட்சியை சிந்தித்து ஒரு பாதையில் கட்சி செல்லாமல் பல கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று நடத்தும் போது அது பரவலாக்கப்பட்ட அதிகாரமாக இருக்கும், அனைவருக்கும் அதிகாரம் கிடைத்ததாக இருக்கும். ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுவதே எதற்காக? அதிகாரம் பெறுவதற்காக. அதிகாரம் கிடைத்தால்தான் அந்த கட்சியினுடைய கொள்கை செயல்பாட்டுக்கு வரும். அந்த கட்சியை நம்பக்கூடிய தொண்டர்கள், அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களின் எண்ண ஓட்டங்கள் ஒரு பலனாக மாறும். எனவே ஆட்சியில் பங்கு பெற வேண்டியது, அமைச்சரவையில் இடம்பெற வேண்டியது அனைத்து கட்சிகளுடைய ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் திமுக, அதிமுக மாதிரியான அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால், நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும். என்ன பண்ணுவாங்க? நீங்க மகாராஷ்டிரா மாதிரியான சில மாநிலங்களை உதாரணம் காட்டுகிறார்கள். கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் எந்த முடிவையும் எடுக்க விட மாட்டார்கள். இன்னும் கூட சில எம்எல்ஏக்களை சேர்த்து கொண்டு கட்சியை உடைப்பார்கள், ஆட்சியை கலைக்க வழிவகுப்பார்கள், முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும், எந்த சட்ட மசோதாவை கொண்டு வருவதாக இருந்தாலும் வேண்டுமென்றே குழப்பத்தை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நமக்கு ஒரு கருத்து இருக்கும். எப்படி ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும்? ஒரு குறுக்கீடு இல்லாமல் விஷயத்தை செயல்படுத்தவே முடியாது என்றும் சொல்கிறார்கள். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இது சிக்கலுக்குத்தான் வழிவகுக்கும். தமிழ்நாடு தற்போது வகுத்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை அதுதான் சிறந்ததாக இருக்கும் என அதிமுக, திமுக கோரிக்கை வைத்து வருகின்றார்கள், வலியுறுத்தி வருகின்றார்கள். கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தங்களுக்கு திமுக, அதிமுக பணிந்து போகுமா, அதற்கான ஒரு சூழல் ஏற்படுமா என்பதெல்லாம் இந்த 8 மாத காலத்தில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ராஜேஷ், இப்ப கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்திற்கு இந்த பெரிய கட்சிகள் பணிந்து போகுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுமே சாலிடான நம்பர்ஸ்ல அந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். அது அமையல அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரி கூட்டணி ஆட்சிகள் அமைக்க சாத்தியக்கூறுகள் உருவாகும்? அது பற்றி நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்த கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சாத்தியங்கள் எப்போதெல்லாம் இருந்திருக்கிறது என பார்க்கும்போது, நாம் முன்பு குறிப்பிட்டது போல 1967 இருந்திருக்கிறது, கடைசியாக 2006 இருந்திருக்கிறது. இதற்கு முன்பு 2011 அதிமுக ஃபுல் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு இருந்திருக்கிறார்கள். எனவே அங்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்களே இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு நடைபெற்ற 2016 அப்போதும் அதிமுக பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்றுவிட்டது. பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல், தற்போது திமுக தாங்கள் சுயமாகவே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவுக்கு அவர்கள் இடங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 2026 அது போன்று இருக்காது. ஒரு குறிப்பிட்ட கட்சி அதிமுகவோ அல்லது திமுகவோ நீங்கள் மட்டும் சிங்கிள் மெஜாரிட்டி என்று வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், இங்கு மூன்றாவது அணியாக விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் அதிக அளவில் வாக்குகளை பிரிப்பார். எனவே ஒரு தொங்கு சட்டசபை தான் இங்கு வரும். இங்கு ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி வர வேண்டும் என்றால் 117 இடங்களை திமுகவோ அதிமுகவோ பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் மற்ற கூட்டணி கட்சியினருடைய தயவால் தான், உதவியால் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அப்படி ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலையிலே நிச்சயமாக இதற்கு காலம் கனிந்தே தீரும் என்பதுதான் அரசியல் கட்சிகளுடைய, கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.